வணக்கம் பொதுமக்களே. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், விபத்துகளை பற்றி பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். சரி, ஓகே. எப்படி விபத்து ஏற்படுது? நான் ஆக்சுவலாக மதுரையிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய பேர் படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரெயினில் படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது ஆபத்தானது. அதே மாதிரி டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதி பயங்கரமாக ஒரு டூ வீலரில், அதாவது பெரிய டூ வீலர் எடுத்துக்கிறது, ஓகேங்களா, ஒரு 1.5 லட்ச ரூபா பைக் எடுத்து அதில் 4-5 பேர் உட்காந்து ஸ்பீடாக பைக்கு போகிறது, இதால் என்ன தொந்தரவுகள் வரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க தம்பிகளே, இளைஞர்களே. அதே மாதிரி பஸ்ஸில் கம்பியில் தொங்கிக்கிட்டே போகிறது. சரி, இதனால் என்ன விளைவுகள் வரும்? நான் வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவராக சொல்ல வரேன். உங்களுக்கு இதனால் என்னென்ன தொந்தரவுகள் வரும்ட்டு நிறைய பேர், நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணி ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து தண்டுவட எலும்பு, தண்டுவடை இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா C5, C6, C3, C4 இப்படி இருக்கும். சினா செர்வைக்கல் ஸ்பைன், தண்டுவடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. படுத்த படுக்கை ஆகி, அதாவது மூளையும் தண்டுவடமும் தான் நரம்பு மண்டலம். நரம்பில் அடிபட்டால் கைகால்கள் செயல் இழந்து படுத்த படுக்கையாக ஆயிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்படி நடக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட 3 அல்லது 4 வருடங்கள் இருந்தார், உயிரிழந்தார். அதுவும் எப்படி அவரோட இறப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கை 2 கால் வரல, யூரின் மோஷன் எல்லாமே பெட்டில் தான். யூரின் போகிறதுக்கு யூரின் கெத்தட்டு போட்டுருவாங்க, அந்த யூரின் போகிற உணவே தெரியாது. மோஷன் போனார். அவருக்கு கல்யாணம் ஆகி கை குழந்தை இருந்துச்சுங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பிசியோதெரப்பி படித்து முடிஞ்சு 2010 நான் 2011 நான் சிகிச்சை அளித்து என்னோட அனுபவத்தை சொல்ல வரேன். அவருக்கு எப்படி இப்படி ஏற்பட்டுச்சுன்னா, படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரெயினில் படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்ப, ஓகேங்களா, அதுலேருந்து தவறி கீழே விழுந்தால் பயங்கரமான ஆபத்துகள் ஏற்படும். லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு. ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணி அதை ரீல்ஸ் எடுத்து வேறு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் மிக ஆபத்து. திருப்பி சொல்ல வரேன், அடிபட்டுச்சு நம்ம எந்திரிச்சு வந்தோம் அந்த மாதிரி இருக்காது, ஓகேங்களா. யூரின் போக முடியாமல், மோஷன் போக முடியாமல் படுத்த படுக்கைக்கு உள்ளாக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த நோயாளி வேறு என்ன பாதிப்புகள் அடைஞ்சார் தெரியுங்களா? ட்ரெயினில் உட்காந்து ட்ராவல் பண்ணார், படுத்த படுக்கை இருக்கனால முதுகில் புண்ணு வரும். அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, மாமனார். இவ்வளோ கஷ்டப்பட்டுமே அவரை காப்பாற்ற முடியல. என்ன ரீசன்னா, படுத்த படுக்கையாக ஆகி முடங்குறப்ப ஒரு அளவுக்கு மேலே, ஓகேங்களா, அதாவது சில இடங்களில் அடிபட்டால் ஒரு அளவுக்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, ஓகேங்களா. C3, C4 குறிப்பிட்டு சொல்லணும்னா முதுகு தண்டில், அதுவும் கழுத்து தண்டுவடை எலும்பில் C3, C4 அடிபட்டுச்சுன்னா பாதிப்பை பொறுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அவருக்கு அதிக பாதிப்பானனால அவரால் எந்திரிச்சு நடக்கவே முடியலை. ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. பண செலவழிக்கணும், மன உளைச்சல், ஓகேங்களா. அதுபோக ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்களால பார்க்க முடியாது. எத்தனை நாள் உடல் உழைப்பு பண்ண முடியும்? அவங்க வேலையை, யூரின் போகிறது, மோஷன் போகிறது, நம்ம பெருசாக காசு பணம் சம்பாரித்து வாழ்க்கையில் பெருசாக இல்லாட்டியும் யூரின் போகிறது, மோஷன் போகிறது கூட இன்னொருத்தவங்களோட உதவி தேவை அப்படின்னா அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இல்லைங்க. ஸோ தம்பிகளே, தங்கைகளே, இந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறப்ப தண்டுவடை அடிபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறப்ப, ட்ரெயின் படியில் ட்ராவல் பண்ணுறப்ப, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 1.5 லட்ச ரூபா பைக்கில் 3-4 பேர் அப்படியே ஸ்பீடாக போகிறது, ட்ரங்க் அண்ட் டிரைவ், மது அருந்துவிட்டு ஓட்டுறது, தயவு செஞ்சு இதை தவிர்த்துக்கோங்க. நான் நிறைய நோயாளிகளை பார்த்துருக்கேன், தண்டுவடை அடிபட்டலாட்டியும் ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 அல்லது 3 லட்சம் செலவாகும். நிறைய கஷ்டப்படுறவங்க அந்த 3 லட்சம் செலவு பண்ணி திருப்பி பிசியோதெரபி பண்ணணும், திருப்பி நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்கணும். வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படியில் நின்று ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவேகமாக போகிறது, தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்களை நாங்களே என்னோடய அனுபவத்தை பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாது, ஓகேங்களா. கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க, ஓகேங்களா. நான்லாம் பிசியோதெரப்பி பண்ண போகிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது 1 மாதம் அல்லது 2 மாதம் தேவைப்படும் பிசியோதெரப்பி. ஒருத்தனுக்கு எலும்பு அடிபட்டு, ஓகேங்களா, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பைக்கில் நான் பார்த்த ஒரு பேஷண்ட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஜேசிபி பக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்பீடாக போயிருக்காரு, ஜேசிபி பக்கெட்டில் அடித்து கால் எலும்பு உடஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து காலை மடக்கணும். இப்போ முழங்கால் அடிபட்டுச்சுன்னா முழங்கால் மடக்கிறது 130 டிகிரி. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கால் ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம், மடங்காது. நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக 90 டிகிரி இப்படி மடக்கி காலை ஃபுல்லாக கொண்டு வருவோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசியோதெரபி சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அளிப்போம். அப்போ வந்து 1 மாதம் 1.5 மாதம் தேவை அறுவை சிகிச்சைக்கு பின். நிறைய பேருக்கு அவங்களுக்கு கையில் கொடுக்க காசு இருக்காது. ஒரு 10 நாள் கொடுப்பாங்க, 20 நாள் கொடுப்பாங்க,
மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் தாலி சிங்கிலி போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் கயிறு இருக்கும், அடுத்து ஃபீஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுற நோயாளிகளுக்கு நாங்கள் ஃபீஸ் என்ன வாங்குவோம்னா, வீட்டில் போய் பண்ணால் 500 அப்படின்ற இடத்துல ஒரு 200 250 கம்மியான கட்டணத்தை வசூலித்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரண்ட்ஸோட கஷ்டம்னு பாருங்கள். அந்த பையன் பைக்கில் போய் அடிபட்டால் அது ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கடனை உடனே வாங்கிய ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம், நின்னா காசு, நடந்தா காசு, உட்காந்தா காசு. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவரால் யூரின் போக முடியாது, ஒரு ஹெல்ப்பு கூப்பிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ஒரு யூரின் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க, 2வது நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க, நாள் ஆக ஆக அது அவங்களுக்கே ஒரு சுமையாக மாறும். இது உலகத்தோட இயற்கை நியதி. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பணத்துக்கு பணம் செலவழிக்கணும். நீங்கள் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க. நான் கண்ணால் பார்த்த விஷயம், ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி நான் மதுரையில் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி 2 பசங்க 1.5 லட்ச ரூபா பைக்கில் பயங்கர ஸ்பீடு, ட்ரிங்க்ஸ் வேறு, ஸ்பீடாக வந்து 1.5 லட்ச ரூபா பைக்கில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு வந்த பையன் தப்பிச்சிட்டான். பின்னாடி இருந்த 2 பேர் ஸ்பாட் அவுட்டு, 2 பேர் இறந்துட்டாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ பின்னாடி வந்து என்ன பண்ணாங்க, யதார்த்தமாக அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் மேடம் வந்திருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அப்போ நான் அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் பார்க்குறப்ப, நீ திவாகர் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ எடுத்து போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக போடலை, நான் பல காரணங்களால் போட முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் இல்லை, வேறு விஷயங்களை பேசிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசியே ஆகணும். நிறைய பேருக்கு உயிரிழப்பு ஏற்படுது. அப்புறம் நான் ஒரு நோயாளியை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஒரு பையன் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிருக்காங்க. வண்டி ஓட்டிக்கிட்டே போய் வண்டி அடிச்சு தூக்கி விட்டு தலையில் அடிபட்டுருச்சு. தலையில் அடிபட்டால் ஹெட் இன்ஜுரி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயநினைவே போயிடும். தலையில் அடிபடுறது இதை விட மோசம். அவங்களால சாப்பாடு கூட மெண்டு முழுங்க முடியாது. தொண்டையில் ஓட்டை போட்டுருவாங்க. இந்த தொண்டையில் ஓட்டை போட்டு, ஓகேங்களா, அதே மாதிரி உணவு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் டியூப் போட்டு, அந்த உணவு குழால் மூலயமா, ரயில்ஸ் டியூப் மூலயமா உணவு கொடுப்பாங்க. தொண்டையில் ஓட்டை போட்டு, தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு அதன் மூலயமா சளியை வெளியே எடுப்பாங்க. இப்படி பல தொந்தரவு இருக்குது. ஒரு படுத்து படுக்கையானால் ஒரு பேரண்ட்ஸுக்கும் சுமை, கூட இருக்கிறவங்களுக்கும் சுமை. இந்த மாதிரி வியாதியால் பாதிக்கப்படுறவங்களுக்கு உடனே இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. நோயோட தன்மையை பொறுத்து 2 மாதமோ 3 மாதமோ, சில பேர் வருஷ கணக்கில் கூட அப்படி இருப்பாங்க. ஸோ பைக் ஆக்சிடெண்ட்டோ, தலைக்காயம், அதாவது ஹெட் இன்ஜுரியோ, தண்டுவட முறிவோ ஏற்படாமல் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ பொதுமக்கள் குறிப்பாக இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு. ஓகேங்களா. பைக் ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வர்ற விளைவுகளை நான் சொல்ல வரேன். திருப்பி சொல்ல வரேன், கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், 1 நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, தொடர்ந்து வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ பைக் ஆக்சிடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரெயினில் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ராவல் ஆகி போகாதுங்க. உங்களுக்கு ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அந்த மனிதர்களுக்கு இதுக்கு பின்னாடி வர்ற விளைவுகள் தெரியவே தெரியாது. ஓகேங்களா. ஒரு எலும்பு அடிபட்டால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு, ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். நின்னா காசு, நடந்தா காசு, அதாவது ஒவ்வொன்றுக்கும் காசு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம தடுக்கலாம் இல்லையா. யதார்த்தமாக நடக்கிற விபத்துகள் வேறு. சில பேர் வந்து வேணும்னே விபத்தில் போய் சிக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி படியில் உட்காந்து போகிறதோ, பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறதோ, தலையில் அடிபட்டாலோ, முதுகு தண்டில் அடிபட்டாலோ, அல்லது கை கால்கள் எறும்பு முறிந்தாலோ உங்களுக்கு பல வகையான தொந்தரவுகள் வரும். ஸோ இளைஞர்களே, காலேஜ் கல்லூரி மாணவர்களே, இளைஞர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் உங்களுக்கும். ஆக்சுவலாக நாங்களாம் அந்த மாதிரி பேஷன்ஸ் பார்க்குறனால எங்களை அறியாமல் மெச்சூரிட்டி ஆயிரும். ஓகேங்களா. எங்களை அறியாமல் மெச்சூரிட்டி ஆயிரும். ரொம்ப ஸ்பீடாக வாகனம் ஓட்ட மாட்டோம், ரொம்ப கவனமாக இருப்போம். ஸோ இளைஞர்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நான் சொல்கிறது அதுதான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பைக்கில் மது அருந்திட்டு 3-4 பேர் தயவு செஞ்சு போகாதீங்க. ஸ்பீடாக ஓட்டாதீங்க. பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகாதீங்க. தொங்கிக்கிட்டு போய் திருப்பி சொல்ல வரேன், அடிபட்டு ஒன்ஸ் எலும்பு உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணணும். 4 லட்ச ரூபா தெருவில் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டம். ஸோ பெற்றோர்களோட சூழ்நிலையை உணர்ந்து மாணவர்கள் மாணவரிகள் நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த சோசியல் மெசேஜ். நன்றி, வணக்கம்.